Hello friends, இன்னைக்கு நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க let's get into the video. பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு ரெண்டு பெரிய பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அந்த பீட்ரூட்டை நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பீட்ரூட் ஜூஸை 1க்கு 4 தடவை ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் உள்ள சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் லிக்விட் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்க பீட்ரூட் ஜூஸ் வந்து ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். 2 கப் அளவு உள்ள ஜூஸ்க்கு 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். லம்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜூஸில் சுகரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அல்வா செய்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு போதும். இப்போ ஒரு பேனில் சுகரும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஹல்வா செய்கிறதுக்கு எப்போ கைவிடாமல் இந்த பீட்ரூட் ஜூஸை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஜூஸ் நல்லா திக்காயிருச்சு. ஒரு கொதி வந்தோன்னே நான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த அல்வா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஹல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு திக்கான பேஸ் உள்ள ஒரு மண் பாத்திரத்தில் தான் அல்வா செய்கிறேன். திக்காக பேஸ் உள்ள பேனில் செய்கிறப்ப அல்வா வந்து அடி பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும். 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் அல்வா வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹல்வாவை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா ரெடி ஆகிட்டுருக்க சமயத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் இன்றைக்கி முந்திரி மட்டுமே அல்வாவில் போட்டு செய்யலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவில் முந்திரியை நல்லா இடித்து நெய் விட்டு வதக்கிக்கிறேன். இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை நான் அல்வாவில் சேர்த்துக்கிறேன். முந்திரியை நல்லா ஃபுல்லாக அல்வாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஹல்வா நல்லா திக்காயிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த அல்வாவை சேர்த்துக்கலாம். நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் அல்வாவை சேர்க்கும் போது அல்வா பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். பீட்ரூட்டில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு மந்த்லி 4 டைம்ஸ் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்துக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஹல்வா டைப்பில் செஞ்சு சாப்பிடலாம். பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளோட பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ரெகுலராக இந்த மாதிரி ஜூஸ் டைப்பாகவும் பீட்ரூட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜூஸ் பிடிக்காதவங்க ஹல்வா டைப்பாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஹல்வாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த அல்வாவை வந்து நம்ம ஒரு 2 to 3 hours நல்லா ஆற விட்டுடலாம்.
3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் அல்வாவை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஹே காய்ஸ், தட்ஸ் இட். சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அல்வா நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.